நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வி.ஆர். ராஜா கொளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1295வது வீடியோ. இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு பித்திருக்காரியங்களை அப்பா இல்லாதவா பண்ணியிருப்பா. ரெண்டு பேர் இல்லாதவா பண்ணிடணும் கட்டாயம். அமாவாசை தர்ப்பணன்றது இன்றியமையாது ஒன்று. சண்மதி தர்ப்பணம் சொல்கிறா, 95 வேலை சொல்கிறா, அதெல்லாம் முடியுதோ இல்லையோ, அமாவாசை தர்ப்பணம் மாதம் மாதம் பண்ணிடணும் கட்டாயம். அப்படி அதுவும் தவறி போச்சுன்னா போகக்கூடாது. ஒன்றும் அட்லீஸ்ட் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மலை அமாவாசை எல்லாம் விடாமல் பண்ணணும். இதே இந்த டாபிக் எடுத்துட்டேன்னா நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் there's no such idea at all to speak of the topic. There is a person, சிஷப பாய் சொல்ல முடியாது, 40 வயசு ஆகிடுது. கொசோவான்னு ஒரு கண்ட்ரியில் யூரோப்பில் இருக்கு. அங்கே ஆப்னார் அப்படின்ற ஒரு அன்எம்ப்ளாய்டு. என்ன பைசா கிடையாது, குருக்கு தட்சணத்தை எனக்கு ஒன்றுமே வேண்டாம், உன் பக்தியே போதுன்ட்டேன் நான். ஸோ ஹி ஸ்டார்டட் லேர்னிங். தென் ஐ ஆஸ்க்ட் ஹிம் வாட் இஸ் யுவர் ரிலீஜன். மை ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாமிக் ஃபேமிலின்றான். அதில் இருந்துட்டு சனாதன தர்மத்தை பற்றி நிறையா பேசலாம், தெரிஞ்சுட்டு இருக்கான். எல்லாம் ஒவ்வொரு மந்திரம் கிளாரிஃபை கேட்பான்ட்ட. பேசிக்கலி இஸ் அ முஸ்லீம் லிவிங் இன் கொசோவா. ஜஸ்ட் இமேஜின். கடவுள் எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறார் பாருங்க ஜனங்களை. அவன் என்ன அவனோட பிரச்சனைன்னா, அவள் அப்பா காலமாகி ஒரு மாதம் தான் கிடத்துறாச்சு. அப்பா காலமாகி இப்போ மோட்சகதிக்கு போவாரா இல்லையா, நாங்கள் ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் ஆச்சு அப்படிலாம் தேவையில்லாத கவலை உனக்கு. அதெல்லாம் தேவையே இல்லைப்பா, ஒரு பாட்டுக்கு நாங்கள் எல்லாம் 13 நாள் கணக்கு வச்சுட்ருப்போம். அதுக்கப்புறம் ஜபத்தை பண்ணலாம், வீட்டில் விளக்கலை ஏற்றலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் யூ ஜஸ்ட் ஃபாலோ பார்ட் ஆஃப் த ப்ராக்டிஸ் யுவர் ஃபோர் ஃபாதர்ஸ் பீயிங் அப்படின்னு. அவன் என்ன பண்ணியிருக்கான், இன்னைக்கு சாயந்தரம் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். அதுலேருந்து ஆரம்பிச்சது சப்ஜெக்ட் இது. Namaskaram Guruji, I hope you are doing well and are at good well-being. I am truly sorry for disturbing you, but I have a question and I need your guidance on the spiritual matter. As you know, my father was passed away recently. Is there any specific mantra that I can chant for his soul to attain peace and liberation, also from the soul of my mother? அப்படிலாம் போட்டிருக்கான். இப்போ தென் இது நானே சொல்கிறத விட நம்ம இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா. எனக்கு சுல்தான் பாய் திருத்தணியில் கூட படிச்சுவேன். அவ்வளோ வெரி குட் சோல். நிறைய ஹெல்ப் பண்ணுவான், சிரிச்சுன்னு இருப்பான். ஒவ்வொரு ஃப்ரைடேவும் முருகருக்கு 365 படி ஏறி சாமிக்கு மட்டும் பூதி அணிவான் சுல்தான் பாய். இப்போ நான் கீஸ் இமாம் இன் திருத்தணி, கீழ் திருத்தணியில் இமாமா இருக்கான். இப்போ ஜஸ்ட் நோ ஐ ஸ்போக் டு ஹிம். அவன் பையன் பேர் தமிழ் சுல்தான் பேர். அவனும் பேசினாங்கிட்ட, அப்பா வெளில போயிருக்காருன்னா இப்போ நீ சொல்லுடான்னு. இல்லை சார், மாதிரிலாம் கிடையாது, ப்ராக்டிஸ் கிடையாது, அவாவா கர்மாவை அனுபவிச்சான். அவன் தமிழ் சுல்தான் சொல்கிறான், அவாவா கர்மாவை அனுபவிச்சு தான் அவனும் அதை தீதும் நன்றும் பிறத்தர பாரான்னு கிளியராக சொல்லிட்டான் அவன். சரி மாதிரி சொல்ல அப்புறமா கேட்டேன், இல்லை மற்றவா நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வேண்டாம், மாஸ்க் போய் பாத்தியா ஓதுன்னு பண்ணுவான். பாத்தியா ஓதுறது பேர். அது இஸ்லாமிக் இதில் ரைட்ஸில் சொல்லப்படலை. பட் நம்ம ஆத்ம திருப்திக்காக பண்ணுறோம் அதை. இப்போ கேரள முறையிலெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஏதாவது நாராயணியம், இதெல்லாம் பாடி எங்கே இருக்கும். தமிழில் திருவாசகம் படிப்பேன், அதாவது பிணத்தை வச்சுட்டு பண்ணுவாள். அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தமிழ் சனாதன தர்மத்தை வச்சுருக்கிறேன். 13 நாள் அந்த காரியங்களும் இதெல்லாம் முடிஞ்சு சுபம் கழித்து இதில் மோட்ச தீபம் வைத்துவா. கோவில் பின்னாடியே ஏற்றுறது உண்டு. கொஞ்சம் நல்ல வசதி படைச்சவா இருந்தால் கோவில் கோபுரத்திலே ஏற்றுவா. அது ராஜகோபுரம்லாம் இருக்கு வச்சுக்கோங்களேன். பர்மிஷனை வாங்கி பெரிய மடக்கில் நல்லா எண்ணெயை ஊற்றி பெரிய திரி போட்டு மோட்ச தீபம், அந்த சோல் இட் ஹாஸ் ஓடுது மோஷன்ற ப்ரேயர்லாம் பண்ணுறது உண்டு. அது மாதிரிலாம் இருக்கு. பட் இஸ்லாத்தை மாதிரிலாம் கிடையாதுப்பா அப்படின்னு ஐ ரோட் இமீடியட்லி ஐ ரோட் ஆஃப்டர் கெட்டிங் கிளாரிஃபிகேஷன் ஃப்ரம் த இஸ்லாமிக் ஃப்ரெண்டு.
So there is no such practice exists. In Hinduism, after 13 days, in the temple tower, there is a practice to light the Moksha Deepam. I refer to my friend Sultan Bai, who is living in Tirthani and who is also Imam there now. He also confirmed that no such practice in Islam. But for our satisfaction, in the mosque, Fatiha will be recited. On the whole, each soul is undergo the trials for our deeds. தீதும் நன்றும் பெறத்தருவாரா. நம்ம பண்ண கர்ம வினைகள் நம்ம தான் அனுபவிச்சாகணும். அதில் நோபடி கேன் எஸ்கேப். வாட்டர் மேபி தி ரிலிஜன். பாவம் மன்னிப்பெல்லாம் வாயிலோட சொல்லிக்கலாம். அந்த சோல் இஸ் அண்டர்கோ த ப்ராப்ளம்ஸு. அதான் நரகம் நம்ம சொல்லிடுறோம் ஈஸியாக. சக்தி பயப்படுறாண்டு இவாங்க பயப்படுறது. நரகமாக கும்பி பாகம் இருந்தாலும் சரி, கிருமி போஜனம் இருந்தாலும் சரி, கவலைப்படலை இவ. இது சொல்லும்போது இந்த ஜன்கல்யாணம் இது பஞ்சாங்கத்தை பற்றி நேற்று பேசினேன். நேற்று இரவு தான் நேற்று இரவு இன்னைக்கு காத்தாலேயே சாய்ராம் சொல்லிட்டு ஜன்கல்யாண் மூமெண்ட்டோடைய ஹெட் அங்கே மாடம்பாக்கத்தில் இருக்கார். அவர்கிட்ட ஒன்றுமே சொல்ல நான், மாமா நமஸ்காரம், நான் குளத்தூர்ல ராஜான்ற பேசுகிறேன். உங்கள் பஞ்சாங்கத்தை ரிக்வேத இதுவே போடலையே மாமான்னு. ரிக்வேதமும் யஜுர்வேதம் ஒன்று தான், ஒரே மாதிரி சங்கல்பம். சங்கல்பத்தை விடுங்க, அந்த மந்திர பிரயோகங்கள்லாம் வித்தியாசப்படும் ரிக்வேதத்துக்கும் யஜுர்வேதத்துக்கும். யஜுர்வேதம் சாமம் போட்டிருக்கு, ரிக்வேதம் காணுமே. அதில் வேணால் ஒரு ஷீட்டை பிரிண்ட் பண்ணி கொடுங்க, ஒட்டிக்கிறோம் அப்படின்னு. நீங்கள் ஒன்று செய்யுங்க, அந்த பஞ்சாங்களுக்கு வேணான்னா ரிட்டர்ன் பண்ணுங்க எனக்குன்றார் தாம்பராஸ்லேருந்து. திஸ் வே பீப்புள் பிஹேவ். நான் என்ன சொன்னேன்னா, காஞ்சி மடத்துக்கு கீழே தான் ஜன்கல்யாண் மூமெண்ட் இருக்குது. காஞ்சி மடமே ரிக்வேதம், நல்லா புரிஞ்சுங்க. காஞ்சி சங்கராச்சாரியார் எல்லாமே ரிக்வேதத்தை சேர்ந்தவா. 71 விடாதிபுரம் ரிக்வேதத்துக்காரா. சிங்கேரியா யஜுர்வேதம் சொல்லலாம். ஸோ காஞ்சி ரிக்வேதம் வச்சுட்டு நான் போட மாட்டேங்கிற அடம்பிடிச்சிட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்கிறது எவ்வளோ இந்த பேட் பிஹேவியர். எப்படியா பேச தலைமை பதவியில் இருக்கோ நம்ம பேசவே கூடாது. நான் ஒன்றும் சொல்ல, டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டார். திஸ் இஸ் வே பீப்புள் ஆர் பிஹேவிங். நம்ம ஹிந்துயிசத்தில் சம்படி இஸ் ஆஸ்கின்னா செவி படுக்கணும். அட்லீஸ்ட் ஷெயரியோ இல்லையோ செகண்டரி. ஓகே மாமா, நெக்ஸ்ட் இயரில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். ஸோ என்கிட்ட அந்த நமஸ்காரம் பண்ணலாம்னு சொல்ல நான். இல்லைன்னா ஒரு பேப்பரை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் மாமா, நீங்கள் ஒட்டி கேட்குங்கோ, யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காளோ அவளை ஒட்டிக்க சொல்லலாம், அதான் சொல்லலாம். தானே சொன்னேன். சங்கராச்சாரியர் அப்ரூவல் இல்லாமல் வந்துருக்கு போல இருக்குது. ஏன்னா மடத்துக்கெல்லாம் போனால் டெஃபினெட்லி சம் ஆடிட்டிங் வில் பி டன் பை தம். விவேக் சர்வேஸ்வரன் சொன்னார், இது எப்படி விட்டாத வெளியிலன்னு கேட்டார். ஏன்னா காஞ்சி மடம் பிலாங்ஸ் ரிக்வேதம். இது யஜுர்வேதத்துக்கு சாமவேதத்தை சொல்லிட்டு ரிக்வேதம் அதிலே இருக்குது. அப்படி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரிக்வேதம், வேதம் இஸ் ரிக்வேதம். ரிக்வேதம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. பல ரிக்குகள் தான் இதுலேயே பிரயோகத்திலேயே நிறையா இருக்குது. இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி கலியில் இப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க ஜனங்க. கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட், இந்த பித்ரு இதுண்டு எங்கேயோ இருக்க கொசோவால இருக்க கண்ட்ரியில் ஒரு இஸ்லாமிக் பாய் when he refers to this, அப்பா அம்மா மோட்சகதிக்கு போகணும்னு ஆசைப்படுறான் அந்த பையன். இப்போ நம்ம லிவிங் இன் பாரத தேசம் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணணும் பாருங்கள். இந்த பித்திருக்காரியம் பண்ணுறதே கஷ்டப்படுறா. விட்டா அதிகம் கேட்ரிங்லேருந்து கொண்டு பண்ணுறா போலக்கு. கேட்ரிங் அதுதான் வச்சுக்கலவா. ஆனால் இப்போ இதெல்லாம் என் மச்சினாத்தனோட முடியல, மச்சின ஒய்ஃபுக்கு முடியல அப்படின்னா, இதில் பொண்டாட்டி பொன்னியவதி போய் சேர்ந்தா இருக்கும் போது வரைக்கும் இந்த பித்தளை பார்த்து தான் சமைப்பாக்க. எங்கள் ஒய்ஃபாக சமைச்சிருக்கா பல வருஷங்கள். முடியாத போது மாமியார் வச்சுட்ருக்கோம். பட் சர்வீஸ் எல்லாம் அவள் பண்ணுவாள். இதுக்கு சொல்ல சொந்த கிரகத்தில் இருக்கவா ஆற்றுல தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறா, யாரும் சாலி கிராமத்தில் இருக்கா, மாம்பரத்தில் இருக்கா, அவாத்தில் போய் பண்ணுறதான் இவா தேவசத்தை. அவள் 2-3 ரூம் வச்சுருக்காளாம். அவளே சமைச்சர் என்னமோ ஒன்று இந்த கூட்டாஞ்சோரி பண்ணுற மாதிரி பண்ணுவா போல இருக்கு. எல்லாருக்கும் தனித்தனி ரூமில் கொடுத்துருவா போல இருக்கு. அப்படி தான் இருக்குது இப்போ பண்ணுறது பார்த்தா. இதெல்லாம் அவசியமானு தோன்றுறது சில நேரத்தில். பட் ஒன்றுமே எல்லாத்துக்கும் பரவாயில்ல, ஒத்துக்க வேண்டியிருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்காவது ஏற்றா மாதிரி ஜானகிராம் சர்மான்ற ஜேஆர் சர்மா கலாவல்லின்ற பத்திரிகை நடத்தினவர் 98 வயசு வரைக்கும் இருந்தவர். அவள் அண்ணா பேர்
இதில் இருந்தார், பேர் என்ன, மாதவரத்தில் இருந்தார், கொடுங்கையூரில். அவர் வந்து பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. அவர் அண்ணா சர்மாவோட அண்ணா, டக்குன்னு பேர் ஞாபகம் வரல எனக்கு. அவர் என்னை பார்க்குற வந்து ஆற்றுக்கு அவர் போகிற காலத்தில் அவருக்கு வயசு 102. ஜஸ்ட் இமேஜின். 98 வயசு ஆன தம்பியும் 102 வயசு ஆன அண்ணாவும் சேர்ந்து அப்பா அம்மாவுக்கு திவசத்தை 50-60 வருஷம் பண்ணியிருக்கா. நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு திவசம்டா, எங்கள் அண்ணா கூட்டம் வச்சுருக்கா, நான் இதுக்கு போகிறேன், கொடுங்கையூருக்குன்னுவார். எனக்கு சிரிக்கிறது ஆனதுதான் தெரியாது. 98 வயசு தாத்தா அண்ணா போய் தர்பையை பிடிச்சிட்டு பின்னாடி நின்றுட்டு இவன் 2 பேரும் பண்ணியிருக்கா. இப்போ 2 பேரும் போய் சேர்ந்துட்டு வச்சுக்கலாம். ஒன்றுமே இல்லை, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இனி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என் டாக்ஸியில் ஏறுறப்ப நடந்து போய் என் டாக்ஸியில் உட்காந்தார். நான் பார்த்தா ராஜா பை பைன்னார். திங்கக்கிழமை காத்தால போயிட்டார். அப்புறம் போய் புழுதி வாக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்தோம் அவரை. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி இருக்கா. இதனால் என்ன லாபம்? அந்த முசிறியிலேருந்து அந்த கரபாடிகள் பேசுவார் பேட்டக். அவர் ரொம்ப அந்த வீடியோவில் ரொம்ப அழகாக பேசியிருப்பார். அதாவது இப்போல்லாம் வந்து யாராவது போய் சும்மா கை கட்டி நிற்கிறாங்க, அவள் காப்பி ஏதோ தரா, அது குடிச்சிட்டு வந்துடுறா போய். இது மாதிரி பெரிய காரியம் பேர். இது மாதிரி யாராவது மண்டையை போட்டால் பெரிய காரியம். அந்த 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 இடத்துக்கு போய் அந்த கர்த்தாவை சொல்லி இது விடாமல் பண்ணுப்பா, அவளை இந்த மாதிரி நல்லபடியாக வாழ்ந்தா, அவளை நல்லபடியாக கரையேற்றணும் அப்படிலாம் சொல்லி அவளை கவுன்சிலிங் பண்ணி, இருந்தாலும் நான் பணம் ஷார்ட்டேஜாக இருந்தால் கூட ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி அந்த சொசைட்டியில் அந்த பிராமண குரூப்பில் இருக்கிறவா சொல்லணும் அவளுக்கு. சில பேருக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ எதுக்கோ இப்போ ஜிபே அனுப்புங்க, அதுக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறாள். இதுக்கூட கேட்கலாம், தான் நத்திங் ராங்க. பித்திருக்காரிங்க பண்ணுறதுக்கு காசு இல்லை என்கிட்ட, ஐ மீன் டால்ட்ரம்ஸு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு உதவி செய்வா நிறைய பேருக்கா உலகத்தில். எனக்கு எங்கள் ஒய்ஃபோட ரிலேஷன் பையன் அதில் கல்லடக்குறிச்சியில் கல்யாணமே பண்ணிக்கல அந்த பையன். ரங்கராஜ் வாத்தியார் பேர், சாமி வேத படித்த பையன். அவள் அப்பா வந்து தாத்தா வந்து இது பண்ணியிருந்தார், இந்த சாமி வேத பண்டிட்டா இருந்தார். கல்லடக்குறிச்சியில் வெரி ஃபேமஸ் அவர் ரங்கவாத்தியார்னா. அதே இந்த பேருக்கு வச்சுருக்கா. என் பேர் ரகுராமன் பேர். இப்போ என்ன பண்ணியிருக்கான், கிட்டத்தட்ட 50 மாடு மேய்ச்சிட்டு இருக்கான். நவீன சண்டிகேஸ்வரர் அவங்க பேர். இங்கே ஒரு பெரிய பார்த்து இப்போ காலையில் ஒரு 2 வீலர் வச்சுருக்கான். அதை எடுத்துகிட்டு வீடு முழுக்க மாடு தான் இருக்க வாத்தில். இந்த பசு மாடெல்லாம் ஓட்டி தாமிரபரணி நதி இடத்துல மாடு மேய்ச்சிட்டு 3 மணி 4 மணிக்கு ஆற்றுக்கு வரான். தவிர 4-5 நாய் இருக்கா, பூனை இருக்கான். என்னடா பண்ண, எனக்கு வந்து ஸ்ரீகாரியா ட்ரஸ்ட்டு சொல்லிட்டு ஜெயேந்திரன் ஆரம்பித்து கொடுத்து அந்த காலத்தில் தோவ்தே பிலாங்ஸ் டு சிங்கேரி, ஹி ஃபாலோஸ் காஞ்சி. இது சில இதுக்காக ஸ்ரீகாரியா ட்ரஸ்ட் மூலமாக வெக்கோல்லாம் வருது அவனுக்கு. இந்த 50 மாட்டுக்கு வெக்கோல்லாம் வாங்கி போட்டு அதை பராமரிச்சுட்டு இருக்கான். அது நாளைக்கு என்னடா செய்வேன், கல்யாணம் கார்த்தி இல்லைன்னா அதெல்லாம் இருக்க வேணாம் அத்திம்பேர் அப்படின்வான். இப்படி இருக்கா. அதில் பிலிப்பு இருக்கவா, பிலிப்பே இல்லாதவனும் இருக்கா. அதான் 2 விதமாக. இதில் என்ன லாபம் நஷ்டம் அடுத்து பார்த்தா, பித்திருக்கள் அங்கே பார்க்கறா சொல்லியிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. நான் வந்து பரிபூர்ணமாக அனுபவிக்கிறதுனால நான் சொல்கிறேன், இந்த டாபிக் கிடைக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு, எங்கள் அப்பா வந்து 1975 காலமாயிட்டார் மின்ட்டில். அப்போ வந்து நான் எம்ஏ முடிச்சுட்டு பச்சை பாஸில் 300 ரூபா சம்பளத்தில் இங்கே வேலை பார்த்துருந்தேன் ஏதோ. அதுக்கப்புறமா தான் பெரம்பூர் வந்தேன். பெரம்பூர்லேயும் 300 ரூபாய்க்கு டீச்சர் வேலை பார்த்துருக்கேன். 1978 கல்யாணம் எனக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, கல்யாணம் ஆன உடனே இது தவசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. 78 88 10 வருஷம், 98 2008 30 வருஷம் ஆகிடுது. 2018 40 வருஷம். அப்புறம் வந்து 47 வருஷம் எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ணிட்டுருக்கேன். இது பெருமையாக சொல்ல, கடமை நமக்கு அது. அது எங்கள் அம்மாவுக்கு 97 பண்ண காலமான தவசம்னு ஆரம்பித்து 98 ஒரு வருஷம் தள்ளி தான் வருது. ஸோ 98
2008, 2018, 2025. ஸோ 27 வருஷம் எங்கள் அம்மாவுக்கு பண்ணிட்டு இருக்கேன் நான். தேர் ஆல் ப்ரொடெக்ட் அஸ், அந்த பிலீஃப் இருக்கணும். அதே மாதிரி அமாவாசை திரைப்படங்கள்லாம் பண்ணும்போது நம்ம அவளை ரீகால் பண்ணுறோம். மாதாமகாவுக்கு பிதாமகாவுக்கு யாருக்கு 3 தலைமுறை சொல்கிற பேர் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் சத்தியம். பிரபஞ்சத்தில் அவளுடைய சோல்ஸ் ஆர் ட்ராவலிங். யார் யார் நினைவுக்கு வர்றாளோ அவளுக்கு பிளஸ் பண்ணுறா அவள். என்னை பல இக்கட்டுறதுலேயும் காப்பாற்றி விட்ருக்கா அவள். ஷர் இதெல்லாம் இந்த அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறது அப்பா இல்லாதவ கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி பேரண்ட்ஸை போஷிங்க. ஆனால் இதில் கொண்டு விட்டுறாதுங்க. பொண்டாட்டி சொன்னா, இவா சொன்னா, அவள் ஆத்துக்காரத்தில் சொன்னான்றதான் கவலைப்பட வேண்டாம். அவளால் பண்ண முடியல, நீங்கள் பண்ணுங்க, சிகிச்சை பண்ணுங்க, அவ்வளோதான். என்னுடைய நண்பர் இருக்கார் இங்கே பக்கத்தில், நல்ல தனமந்தர், பெரிய 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 வீடுன்னு பெரிய வீடு, அடுத்த 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அந்த வீடு. பேர் சொல்லக்கூடாது, பட் சொல்கிறேன் பரவாயில்லன்ட்டு. லக்ஷ்மி நாராயணன் பேர். அவர் வந்து துபாயில் எண்ணெய் கம்பெனியில் நல்ல ஹையஸ்ட் பொசிஷனில் அவர் கீழே 5000 பேர் பொண்ணா அந்த மாதிரி இருந்தவர். ரிட்டையர் ஆகி வந்துட்டார். அவர் வந்து என்ன செஞ்சார்னா, மாமி வந்து அப்பாத்தில் ஒரே பொண்ணு, தாமரைப்பாக்கம் கணிகளிப்பைன்ற ஊரை வாழ்ந்து. அங்கே வந்து அவள் வயசான பிறகு அவள் அப்பா அம்மாவை ஊர்லேருந்து கிராமத்தில் அழைச்சிட்டு வந்துட்டார். இங்கே லட்சுமி நாராயணோட அப்பா அம்மா கிளம்பிட்டா. இங்கே மார்கபந்து ஏற்பட அபயாம்பிகர் அந்த அம்மா பேர். அப்படி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தார் அப்பா அம்மாவை. கூட பிறந்தவாளெல்லாம் சப்போர்ட் பண்ணார். இதெல்லாம் ஆகி இப்போ கூட மாமனார் மாமியாரை மாப்பிள்ளை பார்த்துருந்தார். ஜஸ்ட் இமேஜின். அவள் இருந்து மாமனார் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி காலமாயிட்டார். இப்போ மாமியார் வந்து இவ்வளவா முடியவே இல்லை, பொண்ணை விட மாட்டேன்றா. ஒரே பொண்ணுவா இருந்தாலும் அவளை சிசுஷை பண்ணி தாங்குறா. மாப்பிள்ளையும் பொண்ணும் அவள் பொண்ணோட அம்மாவை தாங்குறா. எங்கே போனாலும் நல்லா சேஃபாக ஐஷு போய் கூட வச்சுட்டு ஆகாரத்தை ஊட்டி ஐஷு வந்துடுறா. எதுக்கு சொல்கிறேன்னா, அவளை பார்த்துட்டாலே நம்ம சுவாமியை பார்த்துக்கிற மாதிரி குழந்தையாட்டம் ஆகிடுவா அவள்லாம். வயசாக இன்க்ளூடிங் மைசெல்ஃப் மென்டலி. இந்த நிலைமை அந்த வர வேண்டாம்னு நினச்சிப்பேன் நான். பட் யார் கண்டா எந்த க்ஷணம் என்ன நடக்கும்னு தெரியாது. இன்றைக்கி காலையில் கூட அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனேன் இந்த ரிவ்யூக்காக. என்னென்னா, வயிறு உப்புசமாக எடுத்து வயத்தில் இது லிக்விட் சேர்ந்துடுத்து, காலை மடக்கி சோப்பு தேய்ச்சி குடியில் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால வலிக்கிறது. 1 மாதம் குருக்கள் தான் மாடியில் வந்து அபிஷேகம் பண்ணுறாரு. நான் உட்காந்த இடத்துல ஜப்பம் தான் பண்ணுறேன். பட் குருக்களுக்கு பணம் கொடுக்குறது அம்பாவை கொடுத்துட்றா. இதோ எதுக்கு சொல்ல வரேன்னா, சுவரை பற்றி தான் சித்திரம். நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தரும் யூ ஷுட் டேக் கேர். அதை வந்து வெளியில் போஜனம் பண்ணுறது அவாய்ட் பண்ணிடுங்க ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள். வேறு வழியே இல்லாமல் இந்த ஊர்லேயே மாட்டிட்டோம், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போயிடும் காரில், வரும்போதுமே கிடைக்கல, ஸோ ஆகாரம் மயக்கம் வந்துடணும்னா அந்த நேரத்தில் வேணால் எதாவது எடுத்துக்கலாம். தவிர அப்போ கூட சரி, சி தட் பியூர் வெஜிடேரியன் மீல்ஸ் ஹஸ் பீன் டேக்கன் பை அஸ். இப்போ கண்ட இடத்துல வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் கம்பைண்டாகவே தந்துடுறான். ஒவ்வொரு ஹோட்டல்லலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. பார்த்து பயந்து நம்புகிறான். என் பெண்கள்லாம் திட்டுவார் காரில் போகும்போது, இங்கே பிராமணா ஹோட்டல் இருக்கா? ஆமாம், பிராமணா ஹோட்டலில் எழுதி வச்சுக்காம இருக்கு, வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கா அங்கே எழுதுவா. இப்போ பழக்க தோஷத்தை வந்துடுது நமக்கு. ஸோ இந்த கம்மிங் டு திஸ், இந்த முசிறி எடப்பாடிக்கு சொல்கிறத கேட்டாலே நம்ம வந்து இது வரைக்கும் பண்ணாத திவசம் பண்ணாத கூட பண்ண ஆரம்பிச்சிடுவா. என்ன வீட்டில் ஆற்றுல கல்யாணம் ஆகலை, கார்த்திகை ஆகலை, குழந்தை பிறக்கலைன்னா தீஸ் ஆர் தி ரீசன் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். நான் தீட்சத்தை சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ அதனால் ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்டு. இதெல்லாம் விடாமல் இங்கே பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. அதில் ஆண்மகனுக்கு தான் ரொம்ப இது ஜாஸ்தி. அந்த பெண் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பிங்க. இப்போ எல்லாமே பொண்டாட்டி பண்ணுவான்னா பண்ண மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. இதில் கூட ஒரு இது எங்கள் அக்காவெல்லாம் கொடுத்ததெல்லாம் வந்து தோபி பிலான்ஸ் டு விஜிஷன் கோகுல்னு சொன்னாலும்
எங்கள் அக்காவெல்லாம் கொடுத்ததெல்லாம் நாத்தாக்கா டிஸ்ட்ரிக்ட் தான். நாத்தாக்கா டிஸ்ட்ரிக்ட்லாம் காக்கா கூட்டம் மாட்ட இருப்பாள். விடவை ஒன்றுமே விடப்பா, எல்லாத்தையும் செய்வா. எல்லாரும் வந்து எங்கள் பெரிய அக்காவுக்கு 7 நாத்தனார், 7 நாத்தனார், 7 நாத்தனார் பசங்க, பேர பசங்க எல்லாரும் ஈவன் டுடே தே ஹேவ் லிங்க் வித் த ஃபேமிலி. அவாத்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக கூட 100 பேர் வந்துடுவா. பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்குது நமக்கு. இப்போ என்ன செய்கிறா, ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. ஃபோன் பண்ணிருக்க ரிலேஷன் பண்ணிக்கலாம், ஃபோன் இதுக்கு பண்ணுறேன் இருந்தால் அட்டன் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதில் தாத்தா இருந்தார். அவர் சொல்லுவார், அவர் கும்பகோணத்து பொண்ணுலாம் போய் மோசம்டா அப்படின்னு. ஏன் தாத்தா அப்படி சொல்கிறேன்னு. அவர் வந்து இதுக்கிட்ட திண்டிவனம், அவருக்கு திந்திரிவனம்னு சொல்லக்கூடிய திண்டிவனம் அவருக்கு. அவர் ஃப்ரெண்டோட கும்பகோணத்துக்கு போயிருக்கார். ஃப்ரெண்டை கூப்பிட்ருக்கார் ஆற்றுக்கு. அப்போ வந்து வாத்து மாமி வந்து கும்பகோணத்துக்கு பொண்ணு வந்து காப்பி போட்டு கொண்டு வந்து ஆற்றுக்காரர் கொடுத்துருக்கார். தாத்தா கெஸ்ட்டு வந்தால் கெஸ்ட்டுக்கு தான் முதல்ல தரணும். ஸோ அந்த காப்பி டம்ளர் டவராவை ஆற்றுக்காரர் கொடுத்துருக்கார். அவர் என்ன பண்ணிட்டார், தாத்தா கிட்ட கொடுத்துட்டார். அந்த 2வது இதை கொண்டு வந்துருக்கார். அவர் பார்த்து கடிஞ்சிட்டு அது உங்களுக்கு தான் கொடுத்தேன், நீங்கள் அதை தாத்தா கிட்ட கொடுத்தேன்ட்டு. இரண்டி யார்கிட்ட கொடுத்தான்னு அவர் கெஸ்ட்டு இல்லையான்னு இருக்கார். அந்த மாமியை தலையில் அடிச்சுட்டு அது முதல் டிகாஷன் எடுத்தது, இது 2வது டிகாஷன் தண்ணியாக இருக்கும்ன்றிருக்கா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு உண்டான ட்ரேட்ஸ் அது சொல்லி சிரிப்பார் அவர். கும்பகோணம் டிகிரி காப்பி எனக்கு கொடுத்துட்டாடா. ஸோ அந்த மாதிரி பிளேஸ் டு பிளேஸ் இட் டிஃபர்ஸ் பிஹேவியர் பேட்டர்ன். நாத்தாக்கா டிஸ்ட்ரிக்டில் பொறுத்த வரைக்கும் நல்ல விடாமல் செய்வா. வந்து எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணுவாள். பெரிய காரியம் சரி, கல்யாண கார்த்திகையும் சரி, ஒவ்வொரு இதுவும் எங்கள் அக்காத்தில் பார்க்குறேன் நான். அவள் சில பேர்லாம் 60, 70, 80 வயசு, 90 வயசு அவளாம் வந்துட்டுருக்கா இன்னி வரைக்கும். ஐ யூஸ்ட் ஒண்டர். இது இந்த வாரம் தஞ்சாவூர் சைடில் கிடையாது, இவ்வளோ எனக்கு வரமாட்டா. சரி, இது தெரிஞ்சுக்கணும். ஒன்று, நம்ம ரொம்ப அதீத புத்திசாலியாட்டம் ஆக்ட் பண்ணவும் கூடாது. 2, இது வந்து மேலே பார்த்துட்டாக்கா தவசம் பண்ணால் யாரும் என்ன கேளு, எத்தனை பேர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, நீ ஐடி கம்பெனியோட பைடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுங்க. இதெல்லாம் ஹிந்துயிசம், எஸ்பெஷலி பிராமண குடும்பமாக தான் கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். எங்கள் காலத்தில் வேலை பார்க்குற அறிவியன்ற பெண்மணி ஜோசியர் சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாரும் ராமேஸ்வரம் போயிருக்கா. நீ கடல் நீராடி அவள் சில சோர்ஸ்லாம் ஹேங் ஆகுது, அதனால் புள்ள கல்யாணம் டிலே ஆகுதுன்னொடனே அந்த பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு ரிட்டர்னிங் டு நைட்டு இதெல்லாம் சொல்கிறேன். அவளுக்கெல்லாம் உள்ள நம்பிக்கை கூட இவாளுக்கு இல்லை. அது ரொம்ப வேதனையான சமாச்சாரம். ஸோ பீயிங் எ பிராமின் we should try to follow, or being a Hindu we should try to follow our culture as far as possible. இதெல்லாம் விட்டுட்டு நான் சாய்பாபா கோவிலுக்கு போனால் போதும், அங்கே ஒரு சாய்ராம் சொன்னால் போதும், அவள் கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி தின்ட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, அது வந்து அனுகிரகம் கிடைக்கும், அவ்வளோதான். பட் இந்த கர்ம பலன்லாம் ஒன்று இருக்குது, பிராப்தம் பிராராப்தம்ண்டு. ஸோ அதெல்லாம் அது கூட வந்துடும். அது சஞ்சித கர்மான்னு இருக்கு. சஞ்சினா பையி. ஸோ போன ஜென்மத்தில் விட்டதெல்லாம் கூட அந்த பையை தூக்கின்னு வந்தாங்களாம் இந்த பிறவியில் நம்ம. ஸோ இதெல்லாம் நினைவில் கொண்டு பித்திருக்காரியங்களை விடாமல் பண்ணுங்க. அமாவாசை தர்ப்பணம் யாருக்கு உண்டான அவளுடைய முறைப்படி செய்யுங்க. பசங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா அந்த பரமாச்சாரியே சொல்லுவார், மணிச்சத்தை விட எனக்கு வந்து உத்திரணி சத்தம் முக்கியம்னு வரும். ஏன்னா உத்திரணியில் மச்சிதா நந்த 3 ரெட்டை சத்தம் வர்றத அவள் வந்து ஆதித்யன் தப்பியான், சோமன் தப்பியான், அங்காரம் தப்பியான்னு சொல்லி நவக்கிரக கேசவாய் தர்ப்பணம். ஸோ அதுவே இருக்குது. நவக்கிரகம் அது 12, ஒரு 9, 21 தடவை, 23 தடவை, கடை 30, 40 தடவை அந்த சத்தம் வரும் பஞ்சபாத்திரத்துலேருந்து. அந்த ருத்திரணிக்கும் உத்திரணிக்கும் அந்த பாத்திரத்தில் தொட்டு. ஸோ அவர் சொல்லுவார் பரமாச்சாரியார், எனக்கு அந்த ஓசை கேட்கறது ரொம்ப பிரியம்னு வரான். ஸோ எப்பேற்பட்ட மகான் பாருங்க தீர்க்கதரிசி. அவருக்கு அதெல்லாம் கிடையாது, சன்னியாசி இருந்தாலும் அவரே சொல்கிறார் அதை. ஸோ இதெல்லாம் நினைவில் கொண்டு இதற்கு செய்யாதவா போகிறதெல்லாம் போட்டோம், இனிமேல் செய்யுங்க. ஆற்றுல எல்லார் ஆற்றுலையும் நல்ல சுபகாரியங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி இந்த பித்ரு பூஜையினுடைய இம்பார்ட்டன்ஸ் எவரி ஒன் ஷுட் ரியலைஸ். அப்போ தான் ஆற்றுல கல்யாணம், குழந்தை பிறப்பு,
அதை லாங் வியாதியில் படுத்துன்றது அதெல்லாம் சரியாகும். அவள் பித்திருக்கள் வந்து மோரோவர் பித்திருக்கள் எங்கே தங்குறான்னா அந்த அமாவாசை அன்னைக்கெல்லாம் தவசத்தை அன்னைக்கெல்லாம் வந்தால் மாமரம் ஆற்று வாசல் இருந்தால் மாமரத்தை இலையில வந்து தங்குறான்னு சொல்லியிருக்கு. அதுவும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இதெல்லாம் பிலீவ் பண்ணி பண்ணுங்க. பிலீஃப் இல்லாமல் வாழ்க்கையே நம்பிக்கையே வாழ்க்கையின் உயிர் நாடின்னு சொல்லியிருக்கு. இந்த நம்பணும் முதல்ல. நம்பி பாருங்க, பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த தேவதா பூஜைன்னு தனி, பித்திரு பூஜைன்னு தனி, பூத பூஜைன்னு இருக்கு. நாய்க்கு, காக்காவுக்கு, குருவிக்கு இதெல்லாம் என்ன படைக்கிறது, மாட்டுக்கு இந்த புல் வாங்கி தரது, கீரை வாங்கி தரது, வாழைப்பழம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பூதபலி. அதெல்லாம் பூதம் இல்லை. ஸோ இதெல்லாம் நினைவில் கொண்டு செயல்படணும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.